மேரேஜ் நெசசிட்டியான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜ்ன்ற கான்செப்டில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. மேரேஜில் ஈடுபாடு இல்லை, ஆனால் இந்த கம்பேனியன்ஷிப்ன்றது வேணும். ஆஸ் அ ஹியூமனாக ஒருத்தர் இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி ரிலை பண்ணி இருக்கிறது தப்பு கிடையாது. அது வந்து ஒரு பர்சன் சேம் செக்ஸாக இருக்கலாம், இல்லை ஆப்போசிட் செக்ஸாக இருக்கலாம். பட் ஒருத்தங்க இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, ஸோ நமக்கு ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் இருக்குது, நம்ம ஏதாவது ஹாப்பினஸ் இருக்குது, சேட்னஸ் இருக்குது, ஷேர் பண்ணோன்னா ஒரு கம்பேனியன் தேவை. அப்படின்னும் போது எனக்கு கம்பேனியன்ஷிப் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் மேரேஜ்ன்னும் போது அது ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்குது. எப்படின்னா ஒரு பையன், அந்த பையன்கிட்ட இவ்வளோ இந்த வேலை இருக்குது, இவ்வளோ சம்பாதிக்கிறான், அவனுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, காஸ்ட்டு, கலரு, ரிலீஜன். ஸோ இதெல்லாம் ஒருத்தன் டிக் பண்ணி வந்தானா அவன் வந்து அந்த மார்க்கெட்டில் நல்லா இருக்கான். அவனுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டை தேடுறான். ஸோ அந்த பொண்ணு அதே க்ரைட்டீரியா, காஸ்ட்டு, ரிலீஜனு, கலரு. ஸோ இந்த மாதிரி ஆண்களுக்குன்னு வரும்போது சேலரி இவ்வளோ இருக்கணும், பெண்களுக்குன்னு வரும்போது முடி இவ்வளோ இருக்கணும், அழகு இவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ இந்த க்ரைட்டீரியாலாம் டிக் பண்ணுறவங்க அந்த மார்க்கெட்டில் வித்துடுறாங்க, அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ மற்றவங்களாம் என்ன ஆகுறாங்க, மற்றவங்கன்னும் போது தான் இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் இருக்கோம். உனக்கு பொண்ணு பார்க்குறோம், ஹைப்போதெட்டிக்கலி, சரி ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா அஸ்வினுக்கு பார்த்துருங்க, என் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கும்போதோ நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள் இருக்குல்ல. கல்யாணம்னு வந்துட்டாவே நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருப்போம், பரவாயில்ல எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், வேலை செஞ்சு படித்தோம், ஒரு இடத்துக்கு வந்துட்டோன்னு. ஆனால் கல்யாணம்னு போனால் நம்மளோட கான்ஃபிடென்ஸை அப்படியே உடச்சி விட்ருவாங்க. நீ இத்தனை நாளாக படித்தது வேஸ்ட்டு, நீ போய் ஒரு வேலை வாங்கியிருக்க பேர் இதுனா என்ன வேஸ்ட்டு, வேலை இருக்கா, வீடு இருக்கா அவங்ககிட்ட, இல்லை வீடு இருக்கா உன் பேரில் இருக்கா. ஸோ இதெல்லாம் பசங்க ஃபேஸ் பண்ணுறது, பெண்களுக்கு அப்படியே வேறு. ஸோ இதனால தான் எனக்கு இந்த மேரேஜ்ன்ற கான்செப்டில் அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால தான் நான் அகெயின்ஸ்டாக பேச வந்திருக்கேன்.